புயல் உருவாகாது என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்படுறது எப்படி? விளக்குகிறார் நேரலையில் இருந்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமானது அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளாக புயலாக மாற இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சற்று நேரத்திற்கு முன்னர் இதற்கு முந்தைய வந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இது புயலாக மாற வாய்ப்பில்லை, ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாகவே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் இந்த வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அறிவிப்புகள் ஒவ்வொன்றாக மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இயற்கை பொறுத்த வரைக்கும், வானிலை பொறுத்த வரைக்கும் கணிக்க முடியாத ஒன்றாக தான் இருக்கின்றது. அப்பப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து தான் அந்த அறிவிப்புகளை வெளியாகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாற்றம் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னா, ஒரு புயல் உருவாகும் போது அதனுடைய அடிப்பகுதி காற்று குவியல் கனமாகும், மேற்பகுதி என்பது இலகுவாக இருக்க வேண்டும். அப்போதான் புயலாக உருவாகும். ஆனால் வெவ்வேறு அடுக்குகளிலிருந்து வந்த காற்றுகள் காரணமாக இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் வலுவிழந்து அப்படியே புயலாக மாறாமல் தொடர்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே கரையை கடக்கும் என்றும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த பிரச்சனைகளை நீங்க இருக்கக்கூடிய காரணத்தால் இது புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் 3 மணி நேரத்துக்குள்ளாக அது புயலாக மாறும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் எங்கே இருக்கிறது, எப்போது அது புயலாக மாறும், எப்போது அது கரையை கடக்கும், கரையை கடக்கும் போது காற்று எவ்வளவு வேகத்தில் வீசும், எந்தெந்த பகுதியில் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வானிலை தொடர்பான அறிவிப்புகளை ஒவ்வொரு நொடியும் நாம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய புது அப்டேட் படி நாம பார்த்துக்கிட்டு இந்த மைய பகுதி தான் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம். இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக மாறி இருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளாக இது புயலாக மாறி அது கரையை நோக்கி நகர தொடங்கி இருக்கின்றது. இது கரையை நோக்கி நகர தொடங்குவதற்கு முன்பாக இது மந்தமான நிலையில் தான் அது நகர தொடங்கி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் இது கரையை நோக்கி நகரக்கூடிய வேகம் அப்படிங்கிறது 2 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் கரையை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இந்த வேகம் என்பது மிக குறைவான வேகம் தான் அப்படின்னு நாம நினைக்கலாம். அது மிக குறைவான வேகம் இருக்கும்போது எப்படி நாளை அது கரையை கடக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். நிச்சயமாக இப்போ அது 2 கிலோமீட்டர் வேகமாக தான் இருக்கு. ஆனால் நேரம் நெருங்க அதனுடைய நகர்தல் வேகம் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டர், அதே போன்று 12 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் என தொடர்ச்சியாக அதனுடைய நகர்தல் வேகம் என்பது அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. அப்போ அது அதிகமாகிட்டே போகும்போது இது எங்கே கரையை கடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க, இந்த புயலானது கரையை கடக்கக்கூடிய திசை என்பது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கணிப்புல இருந்து அவங்க மாறுபடல. இப்போ மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கலாம். மாமல்லபுரத்துக்கு மிக அருகாமையில், மாமல்லபுரம், மரகாணம் இது போன்ற பகுதிகளில் மிக அருகாமையில் அது கரையை கடக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கான அப்டேட் நம்ம பார்த்துட்டு இந்த புயலானது கரை கடக்கக்கூடிய திசை என்பது ஏற்கனவே கணிக்கப்பட்டபடி மாமல்லபுரம் அருகே கரை கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாமல்லபுரம் அருகே கரை கடக்கும் போது மணிக்கு 2 முதல் 2 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ காற்று அந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு நகர்ந்துகிட்டே வருது. அது நேரம் செல்ல செல்ல 20 கிலோமீட்டராக இன்னும் வேகமாகும் அது நகர்தல் வேகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சரியாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சனிக்கிழமை, அதாவது நாளை காலை இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இதுல இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக மாறி அதற்கு பிறகு அது கரை கடக்க தொடங்கக்கூடிய நிலை என்பது கிட்டத்தட்ட நாளை பிற்பகலுக்கு பிறகாக அது கரையை கடக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எப்போ புயலாக மாறும், அது எப்போது கரையை கடக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம விளக்கமா பார்த்தோம். கரையை கடக்கும் போது மழையுடைய அளவு எங்க இருக்கும் அப்படிங்கிறதா இப்ப எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வியா இருக்கும். புயலாக மாறும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புயலாக மாறும்போது மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாக கரையை கடக்கும் போது காற்று குறைவாக இருக்கும், மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இது புயலாகவே கரையை கடக்கக்கூடிய காரணத்தால காற்றின் வேகம் என்பது அதிகமா இருக்கும். மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்பது பலமாக வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இங்கு உருவாகக்கூடிய புயலானது கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது எப்போது புயலாக மாறும், புயலாக மாறும்போது காற்றின் வேகம் எப்படி இருக்கும், காற்றின் வேகத்தை அடிப்படையில் அது எந்த பகுதியில் கரையை கடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ மழையுடைய அளவு பார்க்கலாம். மழை எங்க இருக்கும், இது புயலாக மாறும்போது எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். இப்போதைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வட தமிழகத்துல ஆரஞ்சு அலர்ட், அதே போன்று புதுவைக்கும் ஆரஞ்சு அலர்ட்,
வட தமிழகம், புதுவை, அதே போன்று தெற்கு ஆந்திரா இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட், கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல இந்த புயலானது கரையை கடக்கும் போது வட கடலோர மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவு சந்திக்கும். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போன்று திருவாரூர், நாகை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு என்பது அடுத்த 2 நாட்களுக்கு அவ்வப்போது பரவலாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இது கரையை கடந்த பிறகாக இது கரெக்டாக இந்த ஏற்கனவே சொன்னபடி இந்த மாமல்லபுரம் அருகே கரையை கடந்த பிறகு சரியாக உள் மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். புயலாக மாறும், கரையை கடக்கும் போது 70 முதல் 80, 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். தற்போது 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல நகர்தல் வேகம் என்பது 20 கிலோமீட்டராக கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். வடகடலோர மாவட்டங்கள் கடுமையான மழை பொழிவு சந்திக்கும். அதே போன்று ஆரஞ்சு அலர்ட் வட தமிழகம், புதுவை, தெற்காந்திரா பகுதிகளில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிற்பகலுக்கு பிறகாக தான் கரையை கடக்க தொடங்கும். அதற்கு பிறகு அதனுடைய வேகத்தின் அடிப்படையில் எப்போது முழுமையாக கரையை கடக்கும் என்பது நமக்கு அப்போது தெரிய வரும். மீண்டும் சொல்கின்றேன், வானிலை மையம் வானிலை கணிப்பு என்பது நொடிக்கு நொடி மாறக்கூடியதான். தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை அடிப்படையில் தான் இந்த கணிப்பு செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.